சார் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். எஸ் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை வேலையில இன்னைக்கு சண்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிஸி ஷெட்யூல்ல இருந்திருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 50 பேருக்கு மேல இன்னைக்கு இந்த மீட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், உள்ள நினைஞ்சிருக்கோம். முதல்ல எல்லாத்துக்குமே வந்து வருகிறவன் வரவேற்று அவங்களுக்கு வாழ்த்தோட நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ஒரு ப்ரோக்ராமா இருக்க போது. இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் பிச்சமுத்து. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வருஷமா இந்த நியூட்ரிஷன் ஃபீல்டில் இருக்கேன். நான் நியூட்ரிஷன் இருக்கேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு நெட்ஒர்க் எலிசர் மிக்ஸில் ஒரு வருஷத்துக்கு மேலே இன்னைக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சு கிரியேட் பண்ணி இன்னைக்கு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போவோம். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் மார்க்கெட் டெக்னிக்ஸ் இன் எலிசர் மிக்ஸ். அதாவது மார்க்கெட்டிங் பண்றதுல எலிசர் மிக்ஸோட டெக்னிக் என்ன அப்படின்றத எதை பேஸ் பண்ணி நம்ம பண்றோம்னு கேட்டீங்கன்னா மிலிட்டரி ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு. மிலிட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்னா ராணுவ கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ராணுவ கட்டுப்பாடுகளோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி நம்ம எலிசர் மிக்ஸை கொண்டு போக போறோம். எப்படி பண்றோம் அப்படின்றத சில விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதாவது நம்ம ஊர்ல, நம்ம கிராமத்துல, நம்ம தெருவுல, நம்ம ஏரியாவில் நம்ம குடியிருக்கவங்கள ஒரு மிலிட்டரி பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்ககிட்ட இந்த நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பாசிட்டிவா இருக்கும். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்க ஃபிட்னஸா இருக்கிறது, ஹெல்த்தியா இருக்கிறது, அதாவது ஒரு வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, பர்சனலாக ஏதாவது சேலஞ்சு இருக்கு, ஒரு ஐடியாஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து நம்ம பாசிட்டிவா நிறைய சொல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க முடியும் ஒரு மிலிட்ரி பீப்புள், மிலிட்ரி ஃபேமிலிட்ட இருந்து. அதே சமயத்தில் ஒரு ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஒரு போர் வருது, ஒரு ஒரு சேலஞ்சு வருது, நம்ம நாட்டோட சேலஞ்சு வருது அப்படின்னா சில விஷயங்கள் கரெக்டாக கவனம் கொடுத்து அதை வந்து ஒரு முன்னெடுப்பை எடுத்து செய்வாங்க. அந்த விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க போறோம். எலிசர் மிஸ்ல இருந்து அவங்க என்ன மாதிரியான ரிஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்றப்ப சில கட்டுப்பாடுகள் கண்டிப்பா அவங்ககிட்ட வச்சிருப்பாங்க. அந்த கட்டுப்பாடுகளை கரெக்டான முறையில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறப்ப சூப்பரா நம்மளால அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு போக முடியும். அது என்னன்றதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம 6 பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அது தொடர்ந்து நாம அதை எலிசர் மிக்ஸோட கம்பேர் பண்றப்ப நமக்கு என்ன பெனிஃபிட் இருந்தது அப்படி நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எய்ம். ஒரு 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 போர் வருது, ஒரு சேலஞ்சு வருது அப்படின்னா அந்த போர் வருதுனால அந்த எதனால வந்திருக்கு, அதை எப்படி நம்ம அதை அச்சீவ் பண்ணணும், அடையணும் அப்படின்னா அதுக்குன்னு சில கோல் கண்டிப்பா செட் பண்ண போறாங்க. கண்டிப்பா எய்ம் இருக்கும். எய்ம் இல்லாம இருக்காது. இந்த நாளுக்குள்ளார இத்தனை பேர் போய் அந்த இந்த இந்த இடத்த அச்சீவ் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளார இந்த நாளுக்குள்ளார அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டு பண்ணுவாங்க. அப்போ அந்த கோல்ன்றது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ராக்ரஸ் இருக்கும். அவங்களுடைய தொடர் முன்னேற்றம், அதாவது தொடர்ந்து முன்னேறி தாக்குதல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை சூப்பராக கொண்டு போவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட அந்த இலக்கை நிர்ணயித்தாச்சு, அதை அடையணும் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கோமா, முன்னேறி தாக்குதல் நடத்திட்டு இருக்கோமா அப்படின்றதுல தான் அங்கே ரிசல்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக அங்கே நோட் பண்ணிக்குவாங்க. அதை தொடர்ந்து 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ் வீக்னஸ். எதிராளியோட பலம் என்ன, பலவீனம் என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணோமோ அந்த சக்ஸஸை கொண்டு வரலாம் அப்படின்றது கண்டிப்பாக மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்த 4வது பாயிண்ட் இன்ட்ரோடியூஸ் நியூ டெக்னாலஜி. இன்னைக்கு நார்மலா பழைய மெத்தடோட அப்படியே ஃபாலோ பண்ணாம புது புது விதமா புது புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் நடந்த போர்ல எல்லாம் பாருங்க, விமானம் போயிட்டு குண்டு போடுறதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல்னு சொல்லிட்டு புதுமையான ஆளே இல்லாம இருந்த இடத்துல இருந்து ரிமோட் மூலமா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை தாக்குதல் ஏற்படுத்துறதுக்கு புது டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நியூ டெக்னாலஜியா மிலிட்ரிலையும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம எப்படி பண்ண போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி ரிசர்ச்ல 5வது பாயிண்ட் வந்து யூனிட்டி. ஒரு இடத்துல போய் தாக்குறதுக்கு அவங்க வந்து யூனிட்டியா ஃபார்ம் பண்றாங்க. ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. 5 பேர் ஒரு குரூப், 10 பேர் ஒரு குரூப், 20 பேர் ஒரு குரூப்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்தந்த இடத்துக்கு தனித்தனியா யாரெல்லாம் எந்த டீம்ல இருக்கணும், அதாவது ஃபோர்ஸ் போடுறதுக்கான டீமா இருக்கணும், மெடிக்கல் டீமா இருக்கணும், அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு யூனிட்டியா இருந்து அந்த என்ன காரியம் எடுத்திருந்தாலும் அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அதே போல லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிலிங் சுச்சுவேஷன். இப்போ ஒரு சூழல் வந்து ஒரே மாதிரி இருக்காது. திடீர் தாக்குதல் இருக்கலாம், கிளைமேட் கண்டிஷன்ஸ் மாறி வரலாம். இந்த மாதிரி எந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜ் எடுத்துக்கணுன்றத முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க மிலிட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன்ல.
இது வந்து ஒரு 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 போரா இருந்தாலும் சரி, ஒரு 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 இடத்துல இருந்து அந்த மக்களை பாதுகாப்பு கொண்டு வரதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் இந்த 6 பாயிண்ட் தான் கரெக்டான முறையில ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. இத பண்றதுனால நமக்கு இத பண்ணுனா அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடுகள்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நம்மள வந்து நமக்கு நெறைய புக்ஸ் குடுத்துருக்காங்க. பிரெயின் ட்ரேசின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஆத்தர் ஒருத்தரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்ன்ற ஒரு டாபிக்ல நம்ம மார்க்கெட்டிங் புக்ல அத குடுத்துருக்காங்க. ஒரு டாபிக் மாரி குடுத்துருக்காங்க. ராணுவ கட்டுப்பாடுகள். மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்ல ராணுவ கட்டுப்பாடுகள நம்ம பயன்படுத்தணும்னா, கண்டிப்பா நாமளும் சக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாபிக்ல நமக்கு இத வந்து குடுத்துருப்பாங்க. இந்த கோட்பாடுகள தான் நான் எலிசர் மிஸ்ஸோட கனெக்ட் பண்ணி உங்கட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? இவர் நெறைய புக் எழுதியிருக்காரு. ஏகப்பட்ட புக் எழுதியிருக்காரு. பிரெயின் ட்ரேஸ் நீங்க நெறைய பாருங்க. அவர் நெறைய புக்ஸ் சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் எப்படி கொண்டுட்டு போணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ஹேண்டில் மக்களோட எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்ன்ற எல்லா விஷயம் நெறைய இருக்கும். இதுல இன்னைக்கு இந்த பாயிண்ட்ஸ் நான் எடுத்துட்டது முக்கியமான நோக்கம் என்னன்னா, சில விஷயங்கள் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கிறது இல்ல. நம்ம கடைபிடிக்கிறோம். ஆனா ஸ்ட்ராங்கா கடைபிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கடைபிடிக்கிறது இல்ல. இதே இந்த மிலிட்டரி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில ஃபேமிலில பாருங்க, 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா 4 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். நைட்டு 10 மணிக்கு படுக்கணும் 10 மணிக்கு படுத்துடணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதே போல தான் அவங்களுடைய தொழில் மட்டும் இல்ல ஃபேமிலிக்குள்ளார ஹெல்த் கண்டிஷன் சரி, ஃபிட்னஸ்லயும் சரி, உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுலயும் சரி, அது உடலும் சரி, உள்ளமும் சரி 2மே சூப்பரா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அந்த விஷயம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வேணும். எலிசபெத் ஃபேமிலிக்கு வேணும்ன்றதுனால தான் இந்த விஷயங்கள் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம ஃபேமிலியை முதல்ல நாம வந்து ஃபிட்டா இருக்கணும், நாம ஹெல்த்தியா இருக்கணும், நாம வந்து ஆக்டிவா இருக்கணும். அதே போல நம்ம ஃபேமிலியில முதல்ல எல்லாம் ஹெல்த்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். அதே பிளஸ் நம்மள நம்பி வந்திருக்க எலிசபெத்ல வந்திருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஹெல்த்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமே. இப்ப அந்த வகையில இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி நம்ம பிசினஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண போறோம் இப்ப. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமான பாயிண்ட் எய்ம் சொல்லியிருக்காங்க, கோல் சொல்லியிருக்காங்க. இந்த கோல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் வேணும். ஏன் எய்ம் வேணும் அப்படின்றது முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவசியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப 1990ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யுஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியில வந்து ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்க. என்ன சர்வே பண்ணியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு சர்வே சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, அடுத்த ஒரு 30 வருஷத்துல உங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்க வந்து உங்களோட ட்ரீம் என்ன, உங்களுடைய கோல் என்னன்றத என்கிட்ட நோட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து அவங்க சொன்னது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மெயினா வந்து ஒரு 30 பேர் வந்து எல்லாமே அந்த யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. என்னுடைய அப்பா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா எல்லாம் இந்த மாதிரியான சொத்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஓரலா அப்படியே வாய் வார்த்தையில பாத்துக்கலாம் சார். ஒன்றும் பெரிய ஐடியா இல்லை. அதனால நான் கண்டிப்பா அதை பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒரு 17 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதை விட ஒரு மடங்கு நான் எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு வருவேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வார்த்தையில ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. 3 பேர் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு என்னுடைய லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத ரிட்டனா எழுதி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த மாதிரி நான் மாறி வருவேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. இப்ப சமீபத்துல அந்த 30 வருஷம் முடிஞ்சு இப்ப சமீபத்துல அந்த ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சர்வே சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்களோ அந்த அச்சீவ் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க பிளான் கரெக்டா எழுதியிருந்தாங்க. என்னென்ன ஏஜ்ல என்னென்ன லெவல் வருமோ அந்த லெவல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லெவல அப்படியே அச்சீவ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவங்க வளர்ச்சியை காமிச்சிருக்காங்க. அந்த 17 பேர் பாத்தீங்கன்னா, ஓரலா சொல்லியிருந்தாலும் நான் இந்த மாதிரி பண்ண போறேன், இந்த மாதிரி பண்ண போறேன்ற ஒரு பிளான் இருந்ததுனால அதுல 50% வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னதுல 50% அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த 30 பேர் எங்க இருக்காங்கன்னே தெரியாம போயிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு கோல் வேணும். அது வேணும்னா முதல்ல எழுத்தால எழுதுங்க. நம்ம வந்து எலிசர் மிஷுக்குள்ள வந்திருக்கோம். எலிசர் மிஷுக்குள்ள நாம சில கோல் வந்து நம்ம கண்டிப்பா அவசியம் வேணும். அந்த கோல் இருந்தா தான் ரொம்ப வந்து நம்ம ஒரு நோக்கத்தை நோக்கி கரெக்டா போவோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாருங்க, அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஒரு 3 நாள் டூர் போறோம்னா, திருப்பதி போறோம் இல்ல வேற எங்கேயாவது டூர் போறோம்னு சொன்னா, எந்த வழியா போறோம்? டிராவல் பண்றதுக்கு என்ன மாதிரியான வழியில போறோம்? கார் எடுத்துக்கிறோமா? இல்ல வெஹிக்கிள் போறோமா? இல்ல பஸ்ல போறோமா? என்ன மாதிரியான வெஹிக்கிள் யூஸ் பண்றோம்? எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும்? அங்க ரூம் போடுறதுக்கான எந்த இடம் பண்ண போறோம்? எத்தனை நாள் ஸ்டே பண்ண போறோம்? எவ்வளவு ட்ரெஸ் எடுத்துக்கணும்? என்ன என்ன முதற்கொண்டு எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு ஒதுக்குவோம். இப்போ ஒரு 3 நாள் டூர் போறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு கோல் செட் பண்றோம்னா, நம்ம லைஃப்ல ரன் பண்றோம். இந்த எலிசர் மியூசிக்குள்ளார நம்ம வரதுக்கு முன்னாடி நிறைய நெட்வொர்க்ல வந்திருப்போம். நிறைய நெட்வொர்க்ல வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நிறைய வந்து வந்தோம் போனோம் வந்தோம் போனோம்ன்ற மாதிரி இல்லாம எலிசர் மியூசிக்குள்ள உள்ள வந்திருக்கேன். நான் உள்ள வந்ததுனால நான் இவ்வளவு தூரம் ஏர்ன் பண்ணிருக்கேன். இந்த அமௌண்ட் நான் இந்த வகையில நான் செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டர்னா சில கோல் எழுத சொல்ல போறேன் இன்னைக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வகை வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பேஸ்டு கோல் செட் பண்ணுங்க. இன்கம் பேஸ்டுன்னா நான் ஒரு வாரத்துல ஏர்ன் பண்றது அமௌண்ட் இவ்வளவு, ஒரு மாசத்துல இவ்வளவு பண்ண போறேன், 1 இயர்ல இவ்வளவு பண்ண போறேன்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணுங்க. அதை கொஞ்சம் பிரிச்சு எழுதுங்க. பர் டே நான் என்னுடைய ஆக்டிவிட்டிஸ்ல என்ன பண்ண போறேன்ற மாதிரி கொஞ்சம் பிரிச்சு எழுதுனீங்கன்னா இன்னும் கூட நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு
10 கஸ்டமரை நான் வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன், 10 கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 81,000 வரும்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இதில் 81,000 வரதுல ஏதாவது சில பேருக்கு டவுட் இருந்தால் நான் சொல்லி ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுறோம். ஸ்பான்சர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 500 வந்துடுது. 10 × 500 ரூ. 5,000. 10 பேத்துக்கு ரூ. 6,300 நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறோம். 1,300 ரீட்டெயில் ப்ராடக்ட் வந்துடுது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 பேத்துக்கு அடிஷனல் பாக்ஸ் வருது. அதில் ஒரு 63,000 வருது. கணக்கு போட்டிங்கன்னா 81,000 வந்துடும். அதே போல் நீங்கள் உங்கள் டீம் பண்ணியிருக்கீங்க, டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இந்த வாரத்தில் ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கமில் டிடிஎஸ் போக ஒரு 450 வந்துச்சுன்னா 4,500 உங்களுக்கு வந்துடுது. இப்போ இதை கம்பேர் பண்ணி பாருங்க. பிஸ்னஸாக பண்ணுறப்ப நம்ம ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் கம்மியாக வர மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இந்த 10 பேர் 20 பேராகவும், 20 பேர் 40 பேராகவும், 40 80 இப்படியே அதிகரிச்சுட்டு போயிடும். ஒரு ஸ்டேஜில் இன்னைக்கு கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணி பொருள் கொடுக்குறத விட டிஸ்ட்ரிபியூட்டரை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் வரக்கூடிய ரெஃபரல் இன்கம், ஸ்பான்சர் இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜாக வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு கோல் செட் பண்ணுங்க. இன்னைக்கு புதுசாக வந்தவங்க கூட நல்லா கண்டிப்பாக கோல் செட் பண்ண முடியும். என்னுடைய வாரத்தில் என்னோட இன்கம் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாசத்துல என்னோட இன்கம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்கம்மை பேஸ் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணுங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் பேஸ் பண்ணி சில கோல் செட் பண்ணலாம். நம்மகிட்ட இன்கம் இருக்கு, வருமானம் வந்துட்டு இருக்கு, எலிசன் கோர்ஸ் மூலமா ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம், ரீட்டைல் பார்த்துட்டு இருக்கோம், +1 + 1 பாக்ஸ் ஆஃபர் பார்க்குறோம். இப்போ அந்த வகையில் வரக்கூடிய இன்கம் ஒரு கார் வாங்குறதுக்கோ, இல்லை ஜுவல் வாங்குறதுக்கோ, இல்லை ஹவுஸ் வாங்குறதுக்கோ, இல்லை வேற ஏதாவது நீங்க ஒரு திங்ஸ் பேஸ் பண்ணி வாங்கிருந்தீங்கன்னா அந்த பொருளை பார்க்குறப்ப இந்த பொருள் இந்த எலிசன் மிஷினால வாங்கினுச்சு, இந்த பொருள் இந்த போன மாசத்தோட இன்கம்ல இந்த பொருள் எல்லாம் அந்த பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத அதை பார்க்குறப்ப உங்களுக்கு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். அடுத்த கட்டத்தை சூப்பராக கொண்டு போய் உங்களுக்கு ஒரு புஷ் பண்ணி கொடுக்கும். அந்த ஒவ்வொரு பொருளை பார்க்குறப்ப இந்த பொருள் எலிசன் மிஸ் பண்ணதுனால வந்துச்சு அப்படின்றத ஒரு பேஸ் பண்ணி கொண்டு போகலாம். இன்கம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்க, உங்க கோலை செட் பண்ணுங்க. அதே போல் எமோஷனல் கோலை செட் பண்ணுங்க. ஒரு டூர் போகணும், ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க ஒரு டூர் போகணும், ஒரு 2 நாள் தங்குற மாதிரி போகணும், 3 நாள் தங்குற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 60 வயசு, 65 வயசு, 70 வயசு நம்மளுக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல நம்மளால முடியாதப்ப படுத்து இருக்கிறப்ப ரெஸ்ட் எடுக்கிற சூழல் வர்றப்ப நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த டூர் தான். சந்தோஷமா போயிட்டு வந்தோம், எந்தெந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்தோம், இந்த மாதிரி இத்தனை பேரோட போனோம், என்ஜாய் பண்ணோம், இந்த மாதிரியான சூழல் பார்த்தோம், நல்ல என்ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத நினைச்சு பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரியான டூர் தான். அப்போ அந்த டூருக்கு நம்ம கண்டிப்பாக டைம் ஒதுக்கணும். இந்த மாசத்துல இந்த இந்த 6 மாசம் ஒரு பிளான் பண்ணி இந்த 6 மாசம் முடிஞ்சிச்சு, இந்த டைம் இந்த இடத்துக்கு போறோம், நம்ம ஒரு ஃபேமிலியா போறோம், ப்ளஸ் ஒரு டீமோட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணுங்க. அந்த கோல் செட் வந்து சூப்பரான முறையில் உங்களுக்கு வந்து எமோஷனலாக கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்கும். இன்னொன்று ஃபேமிலிக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங்கை கொடுக்கும். ஃபேமிலிக்குள்ளாரையும் பாண்டிங் கொடுக்கும், டீமுக்குள்ளாரையும் ஒரு பாண்டிங் கொடுக்கும். அதுக்கு இந்த ட்ரிப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அது மாதிரியான ஒரு கோல் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் பேஸ்ட் கோல்ஸ். உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு, அதை சேவ் பண்ண எனக்கு தெரியல சார், நான் வருது ஆனால் எப்படி பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் செலவு மேலே செலவு ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட்ல ஒரு அப்பப்பைக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி வைக்கலாம். இல்லை ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஒரு ஆர்டி மாதிரி போட்டுக்கலாம். என்னால் ஒரு பாக்ஸை மூவ் பண்ணுறீங்களா, ஒரு அடிஷனல் பாக்ஸ் வருது, அது ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டலாம். அந்த மாதம் கண்டிப்பாக என்னால் ஒரு பாக்ஸ் மூவ் பண்ண முடியும்னா ஒரு 5000 ரூபா ஒரு ஆர்டி போட்டு வச்சிடலாம். தாராளமாக போட்டு வச்சுக்கலாம். மீதி எக்ஸ்பென்ஸும் கைக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு சேவிங்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கோல் செட் பண்ணுங்க. இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஒர்க் பண்ணுங்க. நல்ல இன்கம் வந்துட்டு இருக்கு சார், நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், ஒரு மாசம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்றேன், எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு, என்னால் பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு பண்ணுங்க. லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஷேர் மார்க்கெட்ல போடுங்க, கிரிப்டோ போடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க. இந்த அமௌண்ட் வந்து அந்த பாண்டை பாக்குறப்ப அந்த அமௌண்ட்டை பாக்குறப்ப இந்த அமௌண்ட் எலிசன்ஸ் மேல வந்துச்சு அப்படின்னா போன மாசம் இந்த அமௌண்ட் சேர்த்து வச்ச முடிஞ்சு, ஏன் இந்த மாசம் என்னால் பண்ண முடியல, அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு உந்துதல் கொடுக்கறதுக்கு இந்த கோல் வந்து நம்மள டிரைவ் பண்ண வைக்கும். அதனாலதான் இந்த கோல் செட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட். 2வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் ப்ராக்ரஸ். நம்ம முன்னேறி போகணும். நமக்கு இப்போ மிலிட்ரியில சொல்லியிருக்கோம் என்னன்னா ஒரு கோல் செட் பண்ணுங்க, ஒரு எய்ம் வச்சுங்க, அந்த எய்ம் வச்சுட்டு போங்க, அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோல் செட் பண்ணிடுச்சு. அடுத்து முன்னேறி தாக்குதல் இருக்கணும். அதே போலதான் நம்மளும் இந்த பிசினஸ்குள்ளார நாம தொடர்ந்து முன்னேறி போயிட்டு இருக்கிறோமா, கோல் செட் பண்ணியாச்சு ஓகே, ஆனா எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? டெய்லி பேஸ்ட் ப்ராக்ரஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுவோம். எப்படி டெய்லி பண்ணலாம்? இப்போ நீங்க 1 to 1 மீட் பண்ணலாம். ஒரு டைரக்ட் மீட், ஒரு கஸ்டமரை பாக்குறீங்க, ஒரு நியூ ப்ராஸ்பெக்ட பாக்குறீங்க, 1 to 1 பார்த்து பேசுங்க. அவங்ககிட்ட ஒரு செக் இன்ட்ரெஸ்ட் கேளுங்க. அவங்ககிட்ட பேசிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணுமா, பிசினஸ் வேணுமான்னு பேசி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கலாம். 1 to 1 மீட் பண்ணி பேசலாம். இல்லைன்னா ஃபோன் கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஃபோனில் பேசி நம்மகிட்ட கான்டாக்ட் இருக்காங்க, நம்ம கான்டாக்டை கரெக்டாக நம்மளால அதை யூஸ் பண்ணி வச்சு அவங்ககிட்ட பேசிட்டு கொடுக்கலாம். அதே போல பேசிட்டோம் முடிச்சிட்டோம், ஜூம் மீட்டிங் இன்வைட் பண்ணி இது மாதிரி கம்பெனி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு,
ரெகுலரா 8:30க்கு கம்பெனில மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த மீட்டிங் வந்து பாருங்க. ப்ராடக்ட் ட்ரெய்னிங் அன்னைக்கு ப்ராடக்ட் குடுக்கலாம். பிசினஸ் ட்ரெய்னிங் அன்னைக்கு பிசினஸ் பார்க்கலாம். இந்த மீட்டிங் இன்னைக்குங்க. அந்த லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். பாருங்கன்னு சொல்லி அவங்கள இன்வைட் பண்ணலாம். அப்ப டெய்லி ப்ராசஸ்ல இந்த இந்த வேலையெல்லாம் நம்ம செய்றோமான்றத நம்ம செக் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, புதுசா வர டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, இத கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கன்டினியூஸ் ப்ராக்ரஸ்ல வீக்லி பேஸ்ட் ப்ரோக்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. வாரம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஆக்டிவிட்டீஸ கொஞ்சம் செக் பண்ணுங்க. நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்றத பாருங்க. இந்த வாரம் நம்ம எவ்வளவு ஆர்டர் எடுத்திருக்கோம், எவ்வளவு பில்லிங் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பேருக்கு டெலிவரி குடுத்துருக்கோம், அப்படின்றத கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. அதே சமயத்துல இந்த வாரத்துல எத்தனை ஐடி லாகின் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பேமெண்ட் வாங்கியிருக்கோம், நாம வந்து இப்ப 6000 பேருக்கு மேல அந்த பிளேஸ் வந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க பிளேஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ்ல நாம எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மூவிங் ஆயிருக்கோம் அப்படின்றத அட்லீஸ்ட் வீக்லி ஒன் டைமாவது உங்களை செக் பண்ணுங்க. இன்னொன்னு, இந்த ஆர்டர் வாங்குறது, பில் பண்றது, டெலிவரி குடுக்கறது, ஐடி லாகின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க நோட் பண்ணி வச்சு, உங்களுக்கான ஒரு ரெக்கார்ட மெயின்டெயின் பண்ணுங்க. இத மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். எந்த மாசம் எவ்வளவு வந்திருக்கு. போன வாரம் எவ்வளவு வந்திருக்கு, இந்த வாரம் எவ்வளவு பண்ணியிருக்கோம். இந்த வாரத்தோட ப்ராக்ரஸ் எவ்வளவு போயிட்டு இருக்கு. அப்ப இன்னும் வந்து பத்தல. போன வாரம் பண்ணத விட இந்த வாரம் கம்மியா தான் பண்ணியிருக்கோம். அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமா படுத்தணும். அப்ப அத நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த வாரத்த டெலிவரி இவ்வளவு தான் குடுத்துருக்கோமா, அப்ப இந்த வாரம் இன்னும் பத்தாது. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். இப்ப அடுத்து வரக்கூடிய வாரத்துல கொஞ்சம் அதிகமான எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வேலைய பார்க்கணும். அதேபோல பேவர்ட்லயும் அமௌண்ட் கம்மியா இருக்கா, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம். எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து கரெக்டா சூப்பரா சப்போர்ட் பண்ணும். அதனால டெய்லி பேஸ்டு ப்ரோக்ரஸ், வீக்லி பேஸ்டு ப்ரோக்ரஸ்ல கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்க. அதை தொடர்ந்து மந்த்லி பேஸ்டு ப்ரோக்ரஸ் கொஞ்சம் கண்டிப்பா பண்ணணும். மந்த்லி பேஸ்டு ப்ரோக்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஒரு கோல் செட் பண்ணுங்க. இந்த மாசத்துல 30 நாள் ஆக்டிவிட்டி காலண்டரை ஃபில் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னா 50% ஒர்க் நடந்த மாதிரி. அப்போ ஒரு ஆக்டிவிட்டி காலண்டர்ல நான் இந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையில என்னென்ன பண்ண போறேன், யாருக்கு ஹோம் மீட்டிங் கொடுக்க போறேன், யாருக்கு வந்து ஒன் டு ஒன் பார்க்க போறேன், எந்த லீடர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண போறேன்ற மாதிரி ஒரு பென்சில்ல முதல்ல எழுதி வச்சுட்டு ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி சொல்ல இந்த தேதி அன்னைக்கு உங்களை நான் மீட் பண்றேன், உங்க மூலமா நான் பண்ண போறேன் அப்படின்றத ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மாசம் பாதி வேலை நடந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பா இந்த மாசம் நான் என்ன கோல் செட் பண்ணிருக்கணும் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும் உங்களுக்கு. அதே போல கஸ்டமர்ஸுக்கு ஃபாலோ பண்றது கரெக்டான முறையில் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் ஃபாலோ பண்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில பேருக்கு வந்து நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் என்னைக்கும் நல்லா இருக்கணும் நினைக்கிற சில கஸ்டமர் வச்சிருப்போம். அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் சில பேருக்கு நம்ம பொருள் கொடுத்துருப்போம். அவங்கெல்லாம் லாயல்ட்டி கஸ்டமர்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் காலத்துக்கு பொருள் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டோம். அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சாப்பிட்ற சாப்பாடுல சத்து இல்ல. எனக்கு சத்து வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. சப்ளிமெண்டரி சோர்ஸ்ல சத்து கிடைக்கிறப்ப எலிசின் மிஸ் நான் ரெகுலரா எடுத்துக்கிட்டா எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியுது. அதனால நான் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கேன். நான் மட்டும் எடுக்கல, என் ஃபேமிலி எடுக்கிறாங்க, என் குழந்தைங்களும் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ரெகுலரா வேணும் அப்படின்ற மாதிரி சில கஸ்டமர் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி ரெகுலர் பேஸ்ல கொடுத்துட்டு வாங்க. அடுத்து அவங்ககிட்ட நிறைய ரெஃபரன்ஸ் வாங்கலாம். கண்டிப்பா அவங்க ஒரு ஹெல்த் கான்சியஸா இருக்கிறாங்கன்னா அவங்க ரிலேஷன் சர்க்கிள்ல கண்டிப்பா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிடும். சம்படி கஸ்டமர்ஸ் நம்ம டிசீஸ் ஓரியன்டா கொடுத்துருப்போம். டயபெட்டிக் கொடுத்துருப்போம், கேன்சர் பேஷண்ட் கொடுத்துருப்போம், இல்ல ஜாயிண்ட் பெயின் கொடுத்துருப்போம், சம்படி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸாக கொடுத்துருப்போம். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் தகுந்த மாதிரி அந்த மாதிரியான கஸ்டமர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை போன வாரத்துல இருந்து இந்த வாரத்துக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு, போன மாசம் எப்படி இருந்துச்சு, இந்த மாசம் எப்படி இருக்கு, ஒரு டெஸ்ட் பண்ணீங்களா, என்ன மாற்றம் வந்திருக்குன்றதை அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி பேசுங்க. பேசுனீங்கன்னா என்ன மாதிரி இந்த மாதிரியான சேலஞ்ச் எல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்கறப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆமா சார் இதெல்லாம் நல்ல மாற்றம் இருக்கு அப்படிதான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்ப அவங்ககிட்ட நம்ம ரெஃபரன்ஸ் கேட்கறது, அது மூலமா ஃபாலோ பண்றது மூலமா நம்ம டீமை டெவலப் பண்றது ஒரு வாய்ப்பு இருக்கு. அதையும் பயன்படுத்திக்கலாம். அதே போல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கரெக்டான முறையில் வாட்ச் பண்ணுங்க. அவங்க டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சின்ன இடத்துல சின்ன சேலஞ்சு வந்துச்சுன்னா உடனே அவங்கள உட்காந்து பேசுங்க. எந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் அப்ளைனோட உட்காந்து பேசுறப்ப ஷேர் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கிளியர் ஆயிரும். ஒண்ணு. இன்னொன்னு, அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் உட்காந்து பேசணும், ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணி கொடுக்குறோம், இல்ல ஒன் டு ஒன் பேசி கொடுக்குறோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வேணும், இந்த மாசத்துல என்ன மாதிரி கோல் செட் பண்ணிருக்கீங்களா, அந்த கோலுக்கு என்னோட பங்களிப்பு என்ன வேணுன்றத முன்னாடி நீங்க சொல்லுங்க, நான் என்னுடைய கோல் செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுறோம்னா கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூட்டர் உட்காரப்ப அவங்களையும் நம்ம வளர்த்துல நாமளும் வளர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால இதை கரெக்டா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல ப்ராஸ்பெக்ட்ன்றது என்னன்னா, நீங்க உங்க ஆக்டிவிட்டீஸ்ல டெய்லி நோட் பண்ணிக்கோங்க. நம்மளை சுத்தி நிறைய மக்கள் இருக்காங்க. கான்டாக்ட் லிஸ்ட் எடுங்க. கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு அவங்கள பார்த்துருக்கோமா, பேசியிருக்கோமா, அவங்கள ப்ராடக்ட் பத்தி பேசியிருக்கோமா, இல்ல பிளானை பத்தி பேசியிருக்கோமான்னு செக் பண்ணுங்க. அவங்க எல்லாமே நம்மளோட ப்ராஸ்பெக்ட் தான். அப்ப சில மீட்டிங்ஸ்லாம் இருக்கும். இப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கிற மீட்டிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமனான மீட்டிங். வெள்ளிக்கிழமை புதன்கிழமை நடக்கிற மீட்டிங்லாம். புதன்கிழமை ஒன்லி ப்ராடக்ட் மட்டும் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃபேமிலி ஹெல்த்தை பத்தியும் குழந்தைங்க ஆரோக்கியம் பிளஸ் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கான இதுன்னு சொல்றப்ப ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அந்த இடத்துல. நீங்க வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போறப்ப என்ன நடக்கும்னா,
இது வந்து ஒரு பிரச்சனை இருக்கவங்க தான் பார்க்குற மாதிரியான மீட்டிங் இல்ல. உடம்ப பத்தின தெரிஞ்சுக்கலாம். வந்து பாருங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க குடுக்கலாம்ல. அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி பார்க்க வைக்கலாம். அப்ப இந்த ப்ராஸ்பெக்ட்டா இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மீட்டிங்க ப்ரொமோட் பண்ணி பார்க்க வச்சிருப்ப, இது வந்து சூப்பரா இருக்கும். அந்த ப்ரோகிரஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நம்முடைய மந்த்லி பேசிஸ் இந்த மாதிரியான கோல் செட் பண்ணி எத்தனை பேரை பார்க்க வச்சிருக்கோன்றதெல்லாம் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நம்முடைய வளர்ச்சின்றது முன்னேறி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப டெய்லியிலயும் பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. டெய்லி பேசிஸ் இதுல வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்க ரெகுலரா டெய்லி எழுதுறீங்களான்னு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு திங்ஸ் நோட் வச்சுங்க. காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் சார், 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன் சார், நைட் 11 மணிக்கு படுக்கிறேன்னா 5 டு 11 மணி வரையிலும் என்ன டைம் நோட் பண்ணுங்க. 5 டு 6 என்ன பண்றேன், 6 டு 7 என்ன பண்றேன், 7 டு 8 என்ன பண்ண போறேன்னு உங்களோட டைம் உங்க கண்ட்ரோல் இருக்கும். அப்ப நீங்க நோட் பண்ணிக்கங்க. எழுசர்வீஸுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க, அந்த ஒதுக்குற நேரம் கரெக்டா எழுசர்வீஸுக்காக நான் பண்றோமா, அந்த நேரத்துல போன் கரெக்டா பண்றோமா, அந்த நேரத்துல யார்கிட்ட பாக்குறோமா, நேர்ல பாக்குறோமா, அவங்களுக்கு போன் ஃபாலோ ஏதாவது பண்றோமா, டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுறோமா, அப்ப இதெல்லாம் கரெக்டா டெய்லி பேஸ்ல கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத டெய்லி என்ன செய்யணுமோ, வாரம் என்ன செய்யணுமோ, மாசம் என்ன செய்யணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கீங்கன்றத நீட்டா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து 3வது பாயிண்ட் காம்படிட்டிவ் வீக்னஸ். அதாவது எதிராளியோட பலம் என்ன, பலவீனம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மிலிட்டரி ரிசர்ச் சொல்லுவாங்க. அவங்களோட பலவீனம் அறிஞ்சு நம்ம போரிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நம்ம இதுல எலிசர் மியூஸ்ல வர்றப்ப நம்ம என்னன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்க. பார்மசி கம்பெனில என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்குன்னா 3ல இருந்து 4 டேப்லெட் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு டயபெட்டிக் ஒரு பர்சன் புதுசா டயபெட்டிக் வந்துச்சு, திடீர்னு 400 பாயிண்ட் வந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போனோம்னா அங்க என்ன சொல்றாங்க, பயமுறுத்தி 400 வந்துச்சு டக்குன்னு குறைக்கணும் அப்படின்னா நீங்க மாதிரி மெட்ஃபார்மின் மாத்திரை போட்டுங்க, இதுக்கப்புறம் சத்து மாத்திரை ஒன்று போட்டுங்க, பிளஸ் வந்து பார்த்தோன்னா இதை கொஞ்சம் ஊக்கப்படுத்தி குயிக்கா வேலை செய்யணும், சீக்கிரம் குறைக்கணுன்றதுக்கு ஒரு ஸ்டீராய்டு மாத்திரை கொடுப்பாங்க. இப்படியா 3 மாத்திரை 4 மாத்திரை நமக்கு எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதே சமயத்துல ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் கம்பெனி நிறைய வந்திருக்கு இன்னைக்கு. அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஹார்ட்டுக்கு ஒரு மாத்திரை, கிட்னிக்கு ஒரு மாத்திரை, லிவருக்கு ஒரு மாத்திரை, பைல்ஸுக்கு ஒரு மாத்திரை, டைஜஷனுக்கு ஒரு மாத்திரை, இப்படி ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்மள்ட்ட ஒரே ஒரு பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல் இன் ஒன் சொல்றோம். அதாவது எலிசமிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி எலிசமிஸை கொடுக்குறோம். என்ன பேஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம். ஏன் வந்து இப்ப அங்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒன்று கொடுக்குறாங்க, ஆணுக்கு தனியா பெண்ணுக்கு தனியா எல்லாம் இருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்களே, எல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். அப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம கொடுக்கறது இணை உணவு கொடுக்குறோம். எப்படி ஒரு சமைச்சு சாப்பாடை எடுத்து வச்சு ஒண்ணா உட்காந்து ஆணு பெண்ணு குழந்தைகள் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுற மாதிரி அது வந்து பல கூட்டு பொருள்ல சேர்ந்து சமைக்கிறோம். அதை எடுத்து ஒரு ஆள் தான் அவங்கவுங்க அவங்க உடம்புக்கு சாப்பிடுறோம். அது வந்து சத்துக்கள் வந்து உடம்புக்குள்ள போய் வேலை செஞ்சு உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது. அதே போல சாப்பிட்ற சாப்பாட்டுல சத்து இல்லாதனால பல கூட்டு பொருள் சேர்ந்து நமக்கு ஒரு ப்ராடக்டா கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டை ஆண் தனியா எடுத்துக்கிறாங்க, பெண் தனியா எடுத்துக்கிறாங்க, குழந்தைகள் தனியா எடுத்துக்கிறாங்க. அவங்கவுங்க உடம்புல அது போய் வேலை செய்யுது. உள்ள இருக்கிற கழிவுகளை வெளியே கொண்டு வருது, அந்த உறுப்புக்கு தேவையான சத்து கொடுக்குது, உறுப்பை புதுப்பிக்குது. உறுப்பை புதுப்பிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா செல்லுக்கு தேவையான செல்லுலார் நியூட்ரிஷன் சொல்லுவோம். செல்லுக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்து போய் சேர்றப்ப உடம்பு ரெக்கவரி பண்ணிக்குது, புதுப்பிச்சுக்குது. அப்ப அது மூலமா பிரச்சனை இருந்தா பிரச்சனை குறைஞ்சிக்குது, நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கிறது சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதனாலதான் இது ஆல் இன் ஒன் சொல்றோம். ஒரு டயபெட்டிக் பர்சன் எடுக்கிறாங்கன்னா அவங்க டயபெட்டிக் மட்டும் சரியாகல, கால் நகம் சொத்தையா இருக்கா அதுவும் சரியா போகுது, முடி கொட்டுதா அதுவும் சரியா போகுது, பிளஸ் உடம்புல கொழுப்பு கட்டி இருக்கா அதுவும் கரைஞ்சு போகுது. இப்படியே பல பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை எடுக்கிறப்ப பல பிரச்சனைகள் நமக்கு தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறத புரிய வச்சு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மற்ற எல்லா நெட்வொர்க் கம்பெனியை விட நம்ம பொருள் வந்து அவ்வளவு ஒரு பெஸ்டா இருக்கு. இன்னைக்கு ஸ்டெம் செல்ஸ் டைப்ல சப்ளிங்கோல் மெத்தட்ல இன்னைக்கு வந்து சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்லி ஒன்னா ஆல் இன் ஒன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காம்படிட்டிவ் வீக்னஸ்ல இன்னைக்கு நாம தான் இன்னைக்கு டாப்பா இருந்துட்டு இருக்கோம். எதிராளி இருக்கிறத விட நம்மகிட்ட என்ன பலம் இருக்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பா சூப்பரா சக்சஸா பண்ணலாம். நம்மகிட்ட பொருள்லையும் பெஸ்ட் பொருளா இருக்கு, சூப்பரான பொருள், ரிசல்ட்லயும் பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கு, பிசினஸ்லயும் சூப்பரான பெஸ்ட் பிசினஸ் பிளான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இத நம்மகிட்ட பலத்தை பார்த்துங்க, பலவீனத்தை எதிராளியுடைய பலவீனத்தை பார்க்காம நம்முடைய பலம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா ஈஸியா கொடுத்து நம்ம சூப்பரா சக்சஸா கொண்டு போகலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் நியூ டெக்னாலஜி. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புது டெக்னாலஜியை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது டெக்னாலஜி எப்படி வந்து மிலிட்ரியில வந்து ஹெலிகாப்டர்ல விமானத்துல போய் கொண்டு போட்டுட்டு இருந்தது போய் இன்னைக்கு ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா நம்ம இதுல பிசினஸ்ல எப்படி புது டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஆரம்பத்துல வந்து ஒரு பிளாக் போர்டை எடுத்து வச்சு வெயிட் சாக் பீஸை வச்சு நம்ம பிளான் போட்ட மாதிரி இன்னைக்கும் அப்படியே பிளான் போட்டுட்டு இருந்தோம்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரேடியோ மெக்கானிக் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டாரு. அப்டேட் பண்ணதுனால என்னாச்சு, டிவி வந்துச்சு, டிவி கத்துக்கிட்டாரு, டிவியை ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் கம்ப்யூட்டர் வந்துச்சு, கம்ப்யூட்டரை மாத்திக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் லேப்டாப் வந்துச்சு.
அதை தாண்டி இன்னைக்கு ஃபோன், மொபைல் ஃபோனு இன்னைக்கு தன்னை மாத்திக்கிட்டதுனால எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி வந்தாலும் டிவைஸ் வந்தாலும் அதை என்னால் சரிப்படுத்த முடியுன்றத கற்றுக்கிட்டாரு. இன்னைக்கு நிறைய விமென்ஸில் நிறைய டெய்லர்லாம் இருக்காங்க. எல்லாமே ரெடிமேடாக வந்துச்சு. நம்மகிட்ட யாருமே வந்து தைக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடையை காலி பண்ண போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தன்னை மாற்றிக்கிட்டு பிளவுஸ் ஒரு டிசைனிங்காக பண்ணி கொடுக்கணும், எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு 60 ரூபா வாங்கிட்டு இருக்க பிளவுஸ் இன்னைக்கு 600 ரூபாயிலேருந்து 1200 வாங்குற அளவுக்கு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க சில டெய்லர்ஸ்லாம். அதே போல தான் நம்ம பிஸ்னஸ்குள்ளார தன்னை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு தயாராகுங்க. நம்ம அப்டேட் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து லைஃப் ஸ்டைல்லையே நம்ம பிஸ்னஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பீடாகவும் இருக்கலாம், ஹைஃபையாகவும் இருக்கலாம், பெஸ்ட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸாக போகலாம். சக்ஸஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சில டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் பற்றின வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. வீடியோஸ் அனுப்பிச்சுட்டு பார்க்க வைக்கலாம். ப்ராடக்ட்டோட இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, இதை அனுப்பிச்சுட்டு பார்க்க வைக்கலாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு 800லேருந்து 1000 2000 கான்டாக்ட் இருக்கும். அந்த 800லேருந்து 1200 2000 கான்டாக்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கின்ற தகவலை நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். எலக்ட்ரிசிட்டி பற்றின ஸ்டேட்டஸ் வைக்கிறப்ப அந்த 800லேருந்து 1500 கான்டாக்ட் நீங்கள் அந்த மெசேஜை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மெசேஜை பார்க்குறாங்கனாவே என்ன நடக்குது, நான் எலக்ட்ரிசிட்டி பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த சம்மந்தமான பொருள் வேணும்னாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரியான மெசேஜ் கொடுக்குறப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் தேவையான பொருள். முதல்ல நமக்கு வேணும்னு நினைக்கிறப்ப வருவாங்க. அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க போகிறாங்க, எனக்கு எல்லாருமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கவலையப்படாதீங்க. அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு போயிடுறாங்க, ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரிப்ளை பண்ணல சார் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு பசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஹோட்டலுக்கு தேடி வருவாங்க. அதே போல தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கான உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, தீர்வு வேணும்னு வர்றப்ப கண்டிப்பாக நம்மகிட்ட சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலும் சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எலிசன் மிஸ்ஸை பற்றின ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாரு பார்த்தேன். இந்த உங்கள் பிரச்சனைக்கு ஆனால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தாராளமாக நீங்கள் அவன் நம்பர் தரேன், நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கஸ்டமரோட ஃப்ரெண்டோட பேரை சொல்லி அவங்க ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட தீர்வு இருக்காமல, இதை பற்றின வேணும் டீட்டெயில்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான முறையில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கரெக்டான முறையில் பயன்படுத்திங்கன்னா சூப்பராக அடுத்த கட்டத்துக்கு சூப்பராக கொண்டு போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. எலிசர் மிஷனை பற்றின வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு. நாலேஜ் ஹெல்த்தை பற்றின ஒரு அவேர்னஸ் மெசேஜ் எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம கம்பெனி மீட்டிங்ஸ் இதெல்லாம் பற்றி நிறைய எல்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமாக அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் வேணும்னா அதை நீங்கள் எடுத்து காமிக்கலாம். லிங்க் அனுப்பிச்சிட்டு பார்க்க வைக்கலாம். அதே போல் ஜூம் ஆப் இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஜூம் ஆப்பு, ஜூம் மீட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரம் இன்னைக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்னா ஹால் மீட்டிங் போகணும், டைம் ஒதுக்கணும், நம்ம செய்கிற வேலையை விட்டுட்டு அந்த மீட்டிங் போய் கற்றுக்கணும், நிறைய அமௌண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஜூம் ஆப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம கற்றுக்குறோம். இருக்கிற இடத்துல டைம் செலவு பண்ணாமல் செஞ்சுற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே நீட்டாக கேட்டுக்கிறோம், நாலேஜ் எடுத்துக்கிறோம். மீட்டிங் வந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 200லேருந்து 500லேருந்து 1000 வரலும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல பேசுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ஜூம் ஆப் வந்ததுக்கப்புறம். நான் டெக்னாலஜியை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணணும் டெக்னாலஜி உங்களை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு ஃபோனுன்றது ரொம்ப 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 முக்கியம். அவசியமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு போகலாம். ஒரு கட்டத்தில் என்னை அப்டேட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தோம்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஒரு 4 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்தப்ப நோக்கியான்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல எல்லா கையிலயும் நோக்கியா ஃபோன் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு புரட்சியே பண்ணியிருந்தாங்க, செல்போன் வந்த சமயத்துல. ஆனா தன்னை அப்டேட் பண்ணிக்காம அப்படியே விட்டதனுடைய விளைவு இன்னைக்கு பாருங்க, இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. அப்ப நாம என்னன்னா, சில விஷயங்கள் நம்ம தயார்படுத்திக்கணும். டெக்னாலஜி இந்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டோம்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம அடுத்த கட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்ம பிசினஸ்ல எலிசர் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என் கஸ்டமர்ஸுக்கு நான் என்ன பண்றேன்னு தெரிய வைக்கணும். அதே போல சில வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல, அவங்களுக்கு அதை அனுப்பிச்சுட்டு லிங்க் அனுப்பிச்சுட்டு பார்க்க வைக்கணும். ஜூம் ஆப் மூலம் ஏற்றி வச்சு அவங்களுக்கு மீட்டிங் பார்க்க வைக்கிறதுக்கான ஸ்டெப் இருக்கு. டெய்லி 8:30க்கு கம்பெனி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, இதை ரெகுலரா பாருங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு பார்க்க வைக்கணும். இதை நம்ம ரெகுலரா செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, நாம அப்டேட் ஆன மாதிரி அவங்களும் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு சூப்பரா கொண்டு போவோம். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி. யுனைட்டின்றப்ப நமக்கு ஒற்றுமையே பலம்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து அதாவது
ஒரு நடராஜ் பென்சில் அப்படின்னு ஒரு பென்சில் எடுத்து சிங்கிள் பென்சில் எடுத்து உடைச்சுன்னா உடைஞ்சிரும். அதே ஒரு 5 பென்சிலோ 10 பென்சிலோ வச்சு உடைச்சு பாருங்க, உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு கூட்டு முயற்சியா இருந்துச்சுன்னா உடைக்க முடியாது, பலம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நம்ம பிசினஸ்குள்ளார நம்ம எலிசர் மிஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மிலிட்ரிக்கு ஒற்றுமை எப்படி பலமா இருந்து சக்சஸ் பண்ண முடியுதோ, அதே போல நம்ம எலிசர் மிஸ்லயும் நமக்கு பேக் போனா நிறைய யூனிட்டியா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நம்ம பிசினஸ் சக்சஸா கொண்டு போறதுக்கு பேக் போனா நிறைய யூனிட்டி ஒற்றுமையா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட். நமக்கு ப்ராடக்டோட ரா மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12 வகையான கூட்டுப் பொருள். ஒவ்வொரு கூட்டுப் பொருளுமே பல பெனிஃபிட்ஸ். இப்ப நீங்க உதாரணம் பாருங்க, சமதளத்துக்கு மேல சமதள பகுதியில விளையக்கூடிய சில பொருள், பள்ளத்தாக்குல விளையக்கூடிய சில ப்ராடக்ட், சில ப்ராடக்ட் மலை உச்சியில, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுத்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதனுடைய கூட்டு கலவு பொருளா சேர்ந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. அப்ப பல பொருளோட சேர்ந்து கூட்டு கலவையா கிடைக்குது. இதுலயும் ஸ்பெஷலா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ட்ரிச்சிலே கேட்டிகோவே எடுத்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்றோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அப்ப மத்திய நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அந்த உறுப்பை புதுப்பிச்சு கொடுக்கறதுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருது. உடல் உறுப்புகளை சுறுசுறுப்பா மாத்துறது மட்டும் இல்லாம அதை தாண்டி நரம்பு சொந்த பிரச்சனை, இப்ப மன அழுத்தம், டென்ஷன், மன உளைச்சல், இந்த மாதிரியான மன ரீதியான வரக்கூடிய பாதிப்பை கூட நம்ம ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதுல சில கேட்டகரி சப்போர்ட் பண்ணுது. அதே போல இன்னொரு ப்ராடக்ட் எடுத்துங்க, சிறுநீரப்பம் எடுத்துட்டீங்கன்னா 25 வயசுல 18 19 வயசுல இருந்து அந்த உறுப்புகள் கரெக்டா நம்மள வேலை செஞ்சு அந்த விந்தணுக்களோட உற்பத்தியை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு, அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அந்த அணுக்களை குவாலிட்டியா வச்சுக்கிறது சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. 65 70 வயசுக்கு மேல அந்த இன்டர்கோர்ஸ் பண்ண முடியாம போற சூழல் வர்றப்ப அது வீக்கமாகி, அது வீக்கமாச்சுன்னா அப்படியே கேன்சரா மாறி பெரிய சேலஞ்ச் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு, அணுக்கள் உற்பத்தி பண்றதுக்கும் அணுக்களை குவாலிட்டியா மாத்துறதுக்கும், ப்ராஸ்டேட்டை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், வீக்கம் வராம தடுக்கிறதுக்கும் அந்த திருநூறப்பன் சூப்பரா நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதை தாண்டி இப்ப நீங்க குக்கர் விட்டா மசாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னா நிறைய விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. விட்டமின் ஏ, சி இருக்கு, மினரல்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி கொடுக்குற மாதிரி. இது மாதிரி இப்போக்கி நான் ஒரு 3 தான் சொல்றேன். இது மாதிரி 12 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இப்போ 3 இன்கிரீடியன்ஸுமே 3 வெவ்வேறு வேலைகளை செய்யுது. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உடம்புல கொடுக்குறோம்னு சொன்னோம்னா உடம்புக்குள்ள என்ன பண்ணுது, அது நம்மள ஒரு யூனிட்டியா கொடுத்து உடம்பு ஆரோக்கியம் மாத்திர வேலை செஞ்சு கொடுத்துருது. அந்த வகையில ரா மெட்டீரியல்ஸ் சூப்பர் நமக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க, அருமையான முறையில கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் வெளியில வருது பாத்தீங்களா. நம்ம ரா மெட்டீரியல் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ராடக்ட் வெளியில வருது, சேசேட்டு, பாக்ஸ், அதுல போட்டிருக்க மெசேஜ் எல்லாம் பாருங்க பக்காவோட பல பேரோட உழைப்பு நமக்கு சூப்பரா கிடைச்சிட்டு இருக்கு. அதை தாண்டி ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எல்ஓஎஸ், லைன் ஆஃப் ஸ்பான்சரு, ட்ரீ கவுண்ட், நம்முடைய பே அவுட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில நமக்கு அப்பப்பக்கு எப்ப என்ட்ரி கொடுக்குறோம், என்ட்ரி கொடுத்த கொஞ்ச நேரத்துல பே அவுட் வந்துருது, வேலெட்ல வந்துருது. நம்ம ட்ரீ கவுண்ட் உடனே பாத்துக்கலாம், நம்பர் வந்துருது. அப்ப எந்த இடத்துல நாம இருக்கோம், எவ்வளவு போயிட்டு இருக்குன்ற எல்லா விவரமும் நமக்கு நீட்டா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி நமக்கு சூப்பரான முறையில நமக்கு ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டெலிவரி ஸ்டேஷன்ல பாருங்க, நீங்க உங்களுக்கு பொருள் ஆர்டர் போடுறப்ப உங்களுக்கு எஸ்டி கொரியர்ல வேணுமா, ப்ரொஃபஷனல் வேணுமா, இல்ல ஸ்பீடு போஸ்ட்ல வேணுமா அப்படின்றத மெசேஜ் பண்ணிட்டா நம்ம அது மாதிரி அவங்க பண்ணி கொடுத்து ரெடியா இருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு பொருள் வந்துச்சா சேர்ந்துச்சா சேரலையா அப்படின்றத ஃபாலோ பண்ணி கம்யூனிகேட் பண்றாங்க. அப்ப யூனிட் பாருங்க, இந்த ப்ராடக்ட் வேஸ்ல இவ்வளவு பேர் நமக்கு பேக் பண்ண இருந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல பிசினஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா நமக்கு லீடர்ஸ் இருக்காங்க, நமக்கு டாப் லீடர்ஸ் இருக்காங்க, ஆக்டிவா அப்ளைன் லீடர்ஸ் இருக்காங்க, அப்ளைன் லீடர்ஸ்ல ஆக்டிவா இருக்கக்கூடிய அப்ளைன் லீடர்ஸ் இருக்காங்க. அதே போல நம்ம டீமுக்குன்னு சொல்லி லீடர்ஸ், டீம் லீடர்ஸ் இருக்காங்க, ஆக்டிவ் டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டவுன்லைன் லீடர்ஸ் இருக்காங்க, அதை தாண்டி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய கூட்டு முயற்சி, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் பண்ணணும். நம்ம எந்த மீட்டிங் சேலஞ்சு, எந்த மீட்டிங்னாலும் ஆர்கனைஸ் பண்ணி டைரக்ட் 1 to 1 பாக்குறோம்னா யாரை கூட்டி போனா நம்ம லீடர்ஸை கூட்டி போனா உடனே பேசி கொடுத்துருவாங்க. ஒரு ஹால் மீட்டிங் வரணும், நம்ம டாப் லீடர்ஸ்லாம் நமக்கு பேசி கொடுக்குறாங்க, நம்ம ஒரு மோட்டிவேஷன் பண்ணி தர்றாங்க. இப்போ இவங்களோட லீடர்ஸோட சப்போர்ட்ன்றது என்னன்னா பெரிய வகையில நமக்கு ஹியூஜா இருந்து பின்னாடி பேக் போனா இருந்து நம்ம பிசினஸ் சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு பெரிய வகையில சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போலதான் நம்மளுடைய மீட்டிங்ஸும். இப்போ ஜூம் மீட்டிங் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங் நம்ம கிடைச்சிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம், பிசினஸோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துருது. திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டெய்லியும் ப்ரோக்ராம் இருக்கு. நமக்கு சூப்பரான ப்ரோக்ராம் இருக்கு. பிசினஸ் ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கு. யோகி சார்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையில் நமக்கு நிறைய மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல நிசா மேடத்தோட ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜா இருக்கட்டும், ஒவ்வொரு தகவலும் சூப்பரா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பெரிய சப்போர்ட்டா இருக்கு நமக்கு ஒவ்வொரு நாள் மீட்டிங்கும். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ப்ரோக்ராம்ல நிறைய நியூ கஸ்டமர்ஸ் உட்கார வச்சிருந்தோம். உட்கார வச்சுட்டு அவங்க கிடைச்ச ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசிங்கான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. முடிச்சதுக்கு அப்புறமேல சார் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, எனக்கு ப்ராடக்ட் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற அளவுக்குலாம் நிறைய மாறுதல் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தாண்டி ஹோம் மீட்டிங், ஹோம் மீட்டிங்கை பொறுத்தளவு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம சொல்றோம். ஹோம் மீட்டிங் ஏன் ஃபோக்கஸ் பண்ண சொல்றோம்னா, ஒரு 10 பேர் அவங்களை சுத்தி இருக்க ஒரு 10 பேர் அரேஞ்ச் பண்ணி உட்கார வைங்க. 10 பேர் உட்கார வச்சோம்னா அந்த 10 பேத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
ஒரு 4, 5 கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 2 டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. அப்ப அது மூலம் என்னாச்சு, நம்மள நம்பி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இப்படி இது இன்கம் எடுத்து குடுத்துட்டோம்னா, கண்டிப்பா அடுத்தடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலைய நெறைய செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அப்போ ஹோம் மீட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் குடுத்து பண்ண வச்சோம்னா சூப்பரா இருக்கும். இந்த ஹோம் மீட்டிங்கோட யூனிட்டி வந்து பெரிய வகையில சப்போர்ட்டா இருக்கும். நெறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, நெறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடைப்பாங்க. அதேபோல டெஸ்டிமோனியல் ஷேரிங்ஸ். இன்னைக்கு நம்ம டீம் மட்டும் இல்ல, ஓவரால் எல்லா டீம் எலிட் நிமிஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்தா நெறைய டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்டிமோனியல் ஷேரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் யூனிட்டி தான். அந்த எல்லாருடைய சப்போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொடுத்த டெஸ்ட்மோனியல் இன்னொருத்தர் அதை கொடுத்து அப்ப அவங்களுக்கு நல்லா இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லா இருக்கும்ல, சரியா இருக்கும்ல. இப்ப இந்த பொருளை எடுத்து இந்த மாதிரியான பிரச்சனை மட்டும் இல்ல வேற பிரச்சனை சரியா போயிருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்துல நம்ம சொல்றப்ப அது எல்லாத்துக்குமே பெரிய வகையில சப்போர்ட்டா இருக்கு. அப்ப இது எல்லாமே நமக்கு பேக் போனா இருந்து நம்மளுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அடுத்த பாயிண்ட் ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன்ஸ். ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன்ஸ் சொல்லி பாருப்ப நம்ம சூழல் சந்தர்ப்ப சூழலை நம்ம கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ எப்படி வந்து ஒரு மிலிட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் வருது, அந்த ஸ்ட்ரகிள் வந்து எந்த சூழல்ல திடீர் தாக்குதலாக இருந்தாலும் சரி, இல்லை கிளைமேட் கண்டிஷன்ஸ் மாறக்கூடிய தாக்குதலாக இருந்தாலும் சரி, அதை பேஸ் பண்ணக்கூடிய நம்ம கிட்ட திறமை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி நம்ம பிசினஸ்குள்ளாரையும் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும். அது எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வருது அப்படின்னா, நியூ கான்டாக்ட் கிரியேட் பண்றதுல நியூ கான்டாக்ட் கிரியேட் பண்றதுல என்ன பண்றோம்னா, அவங்ககிட்ட வந்து இப்ப நிறைய ப்ராஸ்பெக்ட் பார்க்குறோம். நம்மள சுத்தி இப்போ 3 அடிக்குள்ள இருக்கவங்ககிட்ட நம்மகிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம அடிக்கடி சொல்றது என்ன விஷயம்னா, நிறைய வந்து ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் பண்ணுங்க, பேசுங்க, சிரிங்க. சிரிச்சீங்கன்னா அவங்க நம்மகிட்ட கண்டிப்பா சிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஏதோ பேசணும், அவங்க பேசலாம். ஒரு அளவு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. எப்படி பேசலாம்? இப்போ ஒரு அவங்ககிட்ட ஒரு செகண்ட் கொஸ்டின் கேளுங்க. உதாரணத்துக்கு, அடுத்த 2 வருஷத்துக்குள்ளார இந்த ஜாப் ஆர் பிசினஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்லாம உங்க ஸ்பேர் டைம் மட்டுமே பயன்படுத்தி மாசம் 1,00,000 சம்பாதிக்க ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கா அப்படின்னு கேளுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சார் சே எஸ் சார்னு சொல்லுவாங்க. ஆமா சார் தெரிஞ்சுக்கலாம் சார் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு பிளான் போட்டு காமிங்க. பிளான் என்ன மாதிரி பிளான் இருக்கு? ஒரு ஸ்பான்சர் நம்ம லெஃப்ட் ரைட்டு சார் நம்ம வந்து 6,300 கொடுத்து ஒரு பொருள் கொடுத்து வாங்குறோம், யூஸ் பண்ணி பார்க்குறோம், நல்லா இருக்கா, ஐடி கொடுத்து ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து நம்ம ஐடி போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணால் நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுத்துட்றாங்க. நாம எப்படி ஜாயின் பண்ண மாதிரி நமக்கு லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் நம்ம ஜாயின் பண்ண சொல்ல போகிறோம். லெஃப்ட்டில் ஒருத்தருக்கு 5,000 வாங்குறோம், 6,300 நம்ம ஃபர்ஸ்ட் சொல்கிறோம் ப்ராடக்ட் ரேட்டு. 6,300 வாங்கிட்டு 1,300 நீங்கள் எடுத்துட்டு 5,000 எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். 5,000 கொடுக்குறப்ப அவங்களுக்கு 5,000க்கான ஐடி போட்டு கொடுத்துட்றோம், பொருள் கொடுத்துட்றோம். அதே போல் ஒரு பாக்ஸ் ஸ்பான்சர் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா ஸ்பான்சருக்கு ஒரு பாக்ஸ் போயிருது, அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் போயிருது. அப்போ ரீட்டைல் ப்ராஃபிட்ல 1,300, பாக்ஸில் 6,300 ப்ளஸ் ஸ்பான்சரிங் அமௌண்ட்டில் 500. இப்போ ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா 8,100 வந்துடுது. அதே போல் இன்னொரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணி 8,100. அது இல்லாமல் ஃபேர் மேட்சிங்கில் ஒரு 500, 16,700 கிடைக்குதுன்றத ஒரு சின்ன மினி பிளானை நீட்டாக ஒரு டயக்ராம் மாதிரி பேப்பர் எழுதி காமிச்சிட்டிங்கன்னா அவங்கள வந்து புரிஞ்சுக்குவாங்க. இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு இது மாதிரி இன்கம் நல்ல ஆக்டிவாக இன்கம் ஏர்ன் பண்ணணும் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா என் நம்பரை கொடுங்க, அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாரு ஒரு அடிஷனல் இன்கம் வேணும்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு அப்படி கொண்டு போயிடலாம். இல்லையா இன்னொரு மாதிரி செகண்ட்ஸ் கேளுங்க. எப்படி கேட்கலாம்? ப்ராடக்ட் பேஸில் அவங்களுக்கு கேட்கலாம். சார் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சு வந்துட்டு இருக்கு. 70, 80 வயசு ஒரு 2 பசங்களா 20, 25 வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல இருந்து உங்களையும் குடும்பத்தையும் பாதுகாப்பா ஆரோக்கியமா வச்சுக்கிற எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். ஹெல்த்தை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா நிறைய பேர் இருக்கு என்ன சாப்பிடணும் என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தை பத்தி ஒரு அவேர்னஸ் மெசேஜ் கொடுக்குறோம். சாப்பிட்ற சாப்பாடுல சத்துக்கள் இல்லை சார். அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம உடம்பு தன்னை வருத்தி வருத்தி வேலை பார்த்து சின்ன வயசுல பிரச்சனை நிறைய வந்துருது. ஆனா நம்ம சரியான நேரத்துல சரியான சத்துக்கள் அன்னன்னைக்கு கொடுத்துட்டே வந்தோம்னா கண்டிப்பா ஹெல்த்தியா இருக்கலாம். ஒரு பிரச்சனை வந்து ஆஸ்பத்திரி போனோம்னா நம்ம மட்டும் இல்ல சார், முதல்ல வந்து வருமான இழப்பு ஏற்படுது. ஆஸ்பத்திரிகள் இருக்கிறவங்க, அதனால கூட இருக்கவங்க யாருக்கும் நிம்மதி இல்லாம போயிருது. டென்ஷனு, மன உளைச்சல் கொண்டு வந்துருது. அதுக்கப்புறம் நிறைய செலவு பண்ணி கூட்டிட்டு வரோம். உடனே ரெக்கவரி ஆகலைன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் வருது. ஆனா நான் நல்லா இருக்கேன் சார், நான் இன்னைக்கு நல்லா இருக்கலே, நான் இந்த மாதிரியான சத்துக்களை எடுக்கிறப்ப என்னுடைய உழைப்பு அதிகமா போறப்ப இன்கம் அதிகமா வருது. வீட்டுல எல்லாரும் ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி சூழல் கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்ளிமெண்ட் பேஸ்ல இருக்கு, இது மாதிரி எடுத்துங்க. எலிசர் மெஸ்ல இன்னைக்கு சப்ளிங் ஹோல் மெத்தட்ல 12 வகையான கூட்டு பொருள் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீட்டா ஹெல்த்தி ஹெர்பல் ப்ராடக்ட்னால சூப்பரா நல்ல ரிசல்ட் இருக்கு. நீங்க ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னாவே அவங்க ஒரு வாரத்துல உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். நீங்களே சொல்வீங்க நல்லா இருக்குன்றத சொல்வீங்க அப்படின்றத ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் பத்தி ப்ரொமோட் பண்ணலாம். அப்ப அவங்ககிட்ட வந்து புது கான்டாக்டை கிரியேட் பண்றதுக்கு சூப்பரான முறையில இந்த வகையில 2 வகையில சூப்பரா நீங்க எடுத்துட்டு வாங்க. அது மூலமா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல கஸ்டமரை மீட் பண்ணுங்க. கஸ்டமரை மீட் பண்றப்ப பாத்தீங்கன்னா
நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ண சொல்கிறோம். கஸ்டமர்ஸ் ரெக்கார்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு சேலஞ்சுக்கும் ஒவ்வொரு கஸ்டமர்ஸை கொடுத்துருப்பீங்க. அந்த வகையில் அவங்களுக்கு அந்த சேலஞ்சிலேருந்து அவங்களுக்கு என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எந்த டேட்டில் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டில் இருந்துச்சு, இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத அவங்ககிட்ட போய் ஃபாலோ பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட்டை பார்த்துடலாம். அவங்கள்ட்ட தெளிவாக தகவல் சொல்லலாம். அதனால நீங்கள் கரெக்டான முறையில் ஃபோன் கம்யூனிகேஷன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் ஒன் டு ஒன்னாக டைரெக்டாக மீட் பண்ணுங்க. மீட் பண்ணி கஸ்டமர்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் மீட்டிங்கில் வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அவங்க திருப்பி நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க. நம்முடைய கம்யூனிகேஷன் நம்முடைய கரெக்டான முறையில் தொடர்ந்து மீட்டிங்கில் தொடர்ந்து அவங்கள மீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களே நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு, எனக்குள்ள மாற்றம் இருக்கு, அதனால நான் எங்க அக்காவுக்கு கொடுத்துருக்கேன், தங்கச்சி கொடுத்துருக்கேன், இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ரிசல்ட் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த வகையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் கிடைச்சிருக்கு. அதனால கஸ்டமர் ரெகுலரா மீட் பண்றதுக்கான சூழலை உருவாக்கிருங்க. அதை தொடர்ந்து அவங்ககிட்ட கிடைச்ச டெஸ்டிமோனியலை கலெக்ட் பண்ணுங்க. இப்போ அவங்க பர்சனலா எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க நம்ம சொல்லுவோம். ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறப்ப கம்பல்சரி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் அவங்கள ஃபாலோ பண்றப்ப அதே போட்டோ எடுத்து இன்னொரு போட்டோ எடுத்து எடுத்து 2 போட்டோ கம்பேர் பண்ணி காமிங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை காமிக்கலாம். அப்ப அந்த மாற்றத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே சமயத்துல ஒரு நல்லா இருக்கிற ஒரு பர்சன்ட்டையும் நீங்க இப்ப பிரச்சனை இருக்கவங்களுக்கு கொடுக்கறத தாண்டி நல்லா இருக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்குறப்ப அவங்ககிட்டயும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அந்த ஃபேஸ்ல அந்த மாற்றம் கிடைக்கும். யங் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொந்தி தொப்பையா இருந்தவங்க எல்லாம் கொடுக்குறப்ப அதெல்லாம் வயிறுலாம் குறைஞ்சி நல்ல மாற்றம் வந்திருக்குன்றதை அவங்க புரிய வைக்கலாம். இப்ப நீங்க பாருங்க, முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு பாருங்க அப்படின்றத அதெல்லாம் புரிய வைக்கிறப்ப உண்மைதான் சார், கரெக்ட் தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். சம்படி பர்சனலான ஹெல்த் ப்ராடக்ட் எடுத்த வகையில எடுத்து ஏதாவது இருந்தா கூட அந்த இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த டெஸ்டிமோனியல் சொல்லி அவங்களை பேச வச்சு கலெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு போட்டு காமிக்கலாம். எடுத்திருக்காங்க, இவ்வளவு நாளைக்கு முன்னாடி எடுத்தாங்க, இப்ப இப்படி எடுத்திருக்காங்க, இந்த மாற்றம் வந்திருக்குன்றத அதை நீங்க ஃபீல் பண்ணலாம். கஸ்டமர் சைடில் இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. பொருளை கொடுக்குறது மட்டும் இல்லாம ரெகுலர் ஃபாலோ அப்ல வச்சுக்கோங்க. அந்த ரெகுலர் ஃபாலோ பண்றது பெரிய விஷயம், ரொம்ப நல்லா இருக்கும், சப்போர்ட் பண்ணும், சூப்பரா சப்போர்ட் பண்ணி கொண்டு வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரை மீட் பண்ணுங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கூட மீட் பண்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. நம்மளை நம்பி வந்திருக்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம என்னென்ன செஞ்சு கொடுக்கணும்னா, நாம எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியான இன்கம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னு சொன்னா, இப்ப நான் வார்த்தையில 16,700 வருது, 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டா 16,700 வருதுன்னு சொல்லி வெறும் வார்த்தையில சொல்லல, உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கான கஸ்டமர்ஸ் பிளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான வேலையை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அந்த வகையில தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஹோம் மீட்டிங் பண்ண சொல்றோம். ஹோம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி சொல்றப்ப என்ன நடக்குது, அவங்ககிட்ட போய் சொல்றோம். பக்கத்துல ஒரு ஒரு 10 வீடு செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு 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 ப்ரொசீஜர் ஃபார்ம் பண்றோம். அதாவது இப்ப நாம் எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை மூவ் பண்றோமோ, அதாவது 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 50, 60 வயசுல வர வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு 20, 25 வயசுல வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல இருந்து உங்களையும் குடும்பத்தையும் பாதுகாப்பா ஆரோக்கியமா வச்சுக்கணும் என்ன இருக்கா அப்படின்னு கேட்கறோம். ஏசி இருக்கு. இருக்குன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம சாரோட வீட்டுல தான் ஒரு 1/2 அன் அவர் நம்ம ஒரு ஹெல்த் பத்தி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்றோம். இந்த இடத்துக்கு நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் இந்த இடத்துல இன்வைட் பண்றோம். அந்த இடத்துல இன்வைட் பண்ணி ஒன்றும் இல்லை, நீங்க சிம்பிளிஃபையா நீங்க இதுக்காக இப்போ நீங்க நைட்டி போட்டீங்களா, நைட்டோட வந்துடுங்க, கையில் கட்டிங்களா கையோட வாங்க, ஒரு சின்ன விஷயம் சின்ன ஷேரிங் தான், நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்படியே போய்க்கலாம், சாரோட வீட்டில் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல அவங்க வீட்டை அவங்கள கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்றப்ப சரி நம்ம பக்கத்துல தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்தாலான்ட்டு வருவாங்க. அப்போ நம்ம அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த பத்தின அவேர்னஸ் கொடுக்குறோம். ஒரு ப்ராடக்ட் ஏன் எடுத்துக்கணும், சப்ளிமெண்டரி சோர்சஸ்ல எதனால எலிசிரி மிஷின் நம்ம எடுத்துக்கணும், எலிசிரி மிஷினால என்ன பெனிஃபிட் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டவங்க என்ன ரிசல்ட் எடுத்திருக்காங்க, சாப்பிட்டு பார்த்தா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை கொடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரை பேச சொல்கிறோம், டெஸ்டிமோனியல் சொல்கிறோம், உங்களோட கிடைச்ச பெனிஃபிட் என்னன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க அதெல்லாம் சொல்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு நம்பிக்கை வருது. அப்போ நானும் எடுத்துக்கணும், ஒன்று நானும் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன், அவங்களுக்கு இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு நான் சொன்னால் கேட்பாங்க, நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ப்ரொமோட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் நல்ல ஆக்டிவாக நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த நிறைய கேள்வி கேட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது, இதுக்கு இதுக்கு தெரியாமல் இது தெரியாமல் கேட்பாங்க, நான் பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு என்ன வருமானம் வரும்னு கேட்பாங்க. உடனே உட்கார வச்சு அவங்களுக்கு பிளான் போட்டு காமிச்சிடலாம். அப்போ 2 வேலையும் நடக்கும். ப்ராடக்ட் பற்றியும் பேசுகிறோம், பிளான் பற்றியும் சொல்கிறோம். அப்போ சொல்றதுனால என்ன நடக்குது, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் ஆர்கனைஸ் பண்றாரோ அவருக்கு கண்டிப்பா 2 டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைச்சிருவாங்க, ஒரு 4, 5 கஸ்டமர்ஸ் கிடைச்சிருவாங்க. அடுத்த நாள் அவர் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட சொல்லிடலாம், அப்பா நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க, இந்த அமௌண்ட் நீங்க வச்சுங்க,
அந்த 6,300 வாங்கியிருக்கீங்களா, 6,300 வாங்கி 1,300 வச்சுங்க. 5,000 மட்டும் கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுங்க. நீங்க பொருள் வந்துச்சா, அவங்க அட்ரஸ் ஒரு பாக்ஸ், உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்துச்சா, அப்ப 2 பேர்த்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவ்வளவு கிடைக்கின்றத கண் கூட அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம். 16,700 வந்துச்சா புடிச்சுங்க, உங்க காசை பிடிங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு முறை அவங்களுக்கு எடுத்து நீங்க காமிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எங்கெல்லாம் கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துக்கு அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மீட்டிங் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணி கொடுக்கோன்றத கண்டிப்பா கவனம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்க உங்களுக்காக பிசினஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த வகையில நீங்க ஃபுல் ஹோப்பா இருந்து நம்பிக்கையா இருந்து பண்ணி கொடுங்க. நம்மள நம்பி வந்திருக்காங்க, நம்ம அவங்களுக்கு செய்யணும். அதே போலதான் அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம்னா அவங்க அவங்க டீமை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்கள நம்பி வரவங்களுக்கு அவங்க அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க. அப்ப ஏனோ வந்துட்டாங்க பண்ணிடுவாங்க, நம்ம நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இல்லாம, நெட்வொர்க்ன்றது என்னன்னா நம்மளோட முடிஞ்சு போற வேலை கிடையாது. நம்ம டீமை எந்த அளவுக்கு வளர்த்துறோமோ அப்பதான் நம்ம டீம் நம்ம வளர முடியும். சரிங்களா? நம்ம வாங்குற ஒவ்வொரு காசுக்கும் நம்ம அந்த உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பு வந்து மட்டும் இல்லாம கீழே டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர் உழைப்பு நம்ம வர காசு அத்தனையும். அப்ப அந்த உழைப்பு நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணுமா இல்லைங்களா? அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் அவங்களுக்கு நாம ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். அவங்க கூட உட்காந்து அவங்க வீட்டில் போய் உட்காருங்க, பேசுங்க, அடிக்கடி ஒரு ஃபாலோ பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு இருக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு இருக்கு, அவங்க கிட்ட உட்காந்து சார் வாங்க அப்படியே டீ சாப்பிடலாம், நம்ம ஏரியாவுக்கு வந்து உங்களை பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லி பேசுங்க. ஃபோன் கம்யூனிகேஷன் இருந்தாலுமே நேரடியாக ஒரு முறை போய் பார்த்து பேசுங்க. டிஸ்ட்ரிபியூட்டரை மீட் பண்ணுறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. டவுன்லைன் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட டைம் அதிகமாக செலவு பண்ணுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்து லீடரை ப்ரொமோஷன் பண்ணுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா அடிக்கடி நீங்க கத்துக்கிற இடத்துலயே இருக்காதீங்க, கத்துக் கொடுக்குற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து நீங்க கத்துக்குங்க, என்னெல்லாம் சொல்றாங்க, லீடர்ஸோட ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் செய்யணுமோ அதையும் செஞ்சுங்க. அடுத்து நீங்க லீடரா மாறுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே வாங்கன்னு சொல்றோம். அப்ப கத்துக் கொடுக்குற இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த லீடரா ப்ரொமோஷன் ஆகுங்கன்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் தன்னை தன்னை மாத்திக்கிறதுனால மட்டும்தான் அது வந்து பெரிய வகையில சப்போர்ட்டா இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதான் சார், இவ்வளவுதான் நம்மளுடைய இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ராணுவ கட்டுப்பாடுகளை நம்ம எலிக்ட்ரிமிஸ்ல பயன்படுத்துறது மூலமா கிடைக்கக்கூடிய நமக்கு ஷேரிங்ஸ் இது. இந்த 6 பாயிண்ட்ஸ் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன், சூப்பரான முறையில் நம்ம டீமை சூப்பரா கொண்டு போயிடலாம், நம்மளோட வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போயிடலாம். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் நான் இந்த ப்ரோக்ராமை. அதாவது ஒரு நண்பர் வந்து நல்லா படிச்சவர், ஒரு விரக்தியில நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அதாவது 25 27 வயசு தான் இருக்கும்னு வச்சுங்களேன். நல்ல ஆக்டிவான ஒரு பர்சன் தான். நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கிறப்ப கீழே வந்து ஒரு கல்லு மாதிரி ஒன்று கிடக்குது. ஆனா ஒரு டிஃப்ரெண்டான கல்லா இருக்கு. எடுத்து பாக்குறாரு. அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, ஒரு நல்ல வயசு ஒரு இதனால எடுத்துட்டு போயிட்டு நேரடியாக ஜுவல் கடைக்கே கொண்டு போறாரு. இது கொண்டு போயிட்டு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, இது இது என்ன ரேட்டுக்கு சார் போகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு 2,000 ரூபாய்க்கு போகும்பா அப்படின்னு சொல்லி கடைக்காரர் சொல்றாரு. இவர் என்ன பண்ண கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இது ரொம்ப கம்மியா சொல்ற மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல, சரி பாப்போம் விடு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஒரு அடுத்த நாள் என்ன பண்றாரு, வேற அவரு கடைக்கு பக்கத்து கடையில கொண்டு போய் கொடுக்க போறாரு. அவர் என்ன சொல்றாரு, அவரு பாக்குறாரு. அவரு அங்க போய் கொடுக்கறத பார்த்துட்டு இவர் என்ன பண்றது, இவர் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க போல இருக்கு. உடனே அவரை கூட்டிட்டு வராரு. அவர் ஃபர்ஸ்ட் நேத்து போய் பார்த்து பேசினவரையும் மறுபடியும் வந்து இவர் கூப்பிடுறாரு, அவரும் வராரு. அப்ப என்ன பண்றாரு, கல்லு சொல்றாரு. அப்பவும் என்ன பண்றாரு, நம்ம நேத்து சொன்ன ரேட்டே இன்னைக்கும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு 2,000 ரூபாய் தான் சொல்றாரு. இவர் உடனே என்ன சொல்றாரு, இந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு, 500 ரூபாய் சேர்த்து வச்சு 2,500 ரூபாய் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இவர் பார்த்துட்டு 2,500 ரூபாய் சொன்னவருக்கு கல்லை கொடுத்துட்டு இவர் வெளியில வராரு. வெளியில வந்தோன்னா முத கடைக்காரர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பேசுறாரு. நான் 2,000 ரூபாய் கேட்டேன், 2,500 ரூபாய்க்கு நீ கொடுத்துட்டியாப்பா அப்படிங்கிறாரு. ஆமா, எனக்கு கூட கேட்டாரு, அதனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா, அந்த கல்லோட வேல்யூ வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேல போறோம்பா, அவ்வளவு வேல்யூவான கல்லு நீ கம்மியா கொடுத்துட்டியப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்கய்யா, நான் வந்து எனக்கு அவனோட மதிப்பு தெரியாது. எனக்கு 500 எக்ஸ்ட்ரா கேட்டேன், எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு, அதனால நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா உங்களுக்கு வந்து அந்த பொருளோட மதிப்பு தெரியும்ல, கையில பொருள் இருக்கு, கையில மதிப்பு தெரியும்ல, அந்த மதிப்பு தெரிஞ்சு நீங்க ஏன் இவ்வளவு கம்மியா கேட்டீங்க, நீங்க எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிக்கலாம்ல. இப்ப இந்த இடத்துல யாரு முட்டாளுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா எலிசர் மிக்ஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. அந்த ப்ராடக்ட்ல பிசினஸ் வந்து சூப்பரான இன்கம் பிளான், எந்த நெட்வொர்க் கம்பெனி கொடுக்க முடியாத ஒரு பிளான் இன்கம் நம்மகிட்ட இருக்கு. ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கான ப்ராடக்ட், ரிசல்ட் இருக்கு. ஆல் இன் ஒன் சொல்றோம். எல்லா டிசீஸுக்கும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம். நல்லா இருக்கவங்களும் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்றோம். அவ்வளவு அமேசிங்கான ரிசல்ட் இருக்கு. இந்த பொருளோட மதிப்பு நமக்கு தெரியணும். மதிப்பு தெரிஞ்சு கையில வச்சுக்கிட்டு, நல்ல மதிப்புள்ள ஒரு பொருளை கையில வச்சுக்கிட்டு, நாம முட்டாளா இருக்கிறோமா புத்திசாலியா இருக்கிறோமான்றது நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணிக்கங்க, நாம ஆக்டிவா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும்னா இதை வச்சுட்டு என்ன மாதிரி பூந்து விளையாடணும். சரிங்களா? நமக்கு இந்த ஆஃபர் இருக்கிற டைம் பீரியடுக்குள்ள நம்ம சக்சஸ் பண்ணி கொண்டுட்டு போகணும். நாம மட்டும் இல்லாம நம்ம டீமையே நிறைய இன்கம் எடுக்க வைக்கிறதுக்கு இதை சரியான முறையில யூஸ் பண்ணிக்கணும் ஒண்ணு. அதே சமயத்துல
நிறைய கஸ்டமர்ஸுக்கு கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரவழைச்சு அவங்க சைட்லேருந்து நம்ம புண்ணியம் சம்பாதிக்கணும். சூப்பரான வாய்ப்பு நம்ம கையில் இருக்கு. இன்கம் எடுக்கிறதுக்கு இன்கம் பிளான் இருக்கு. புண்ணியம் சம்பாதிக்கான நிறைய கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணி புண்ணியம் சம்பாதிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. யாரு இந்த மதிப்பை அவங்க பயன்படுத்தி புத்திசாலியா மாறுறாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா? நாம முடிவு பண்ணிக்குவோம். எல்லா லீடர்ஸுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எம்டி சாருக்கும் ரமேஷ் சாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். இதோட மீட்டிங் நிறைவு செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ சார்.